வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, குடும்ப நல வாழ்த்து. பொதுவாக மனவளக்கலை அப்படின்னாவே வாழ்த்தி வாழ்வோம், வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குடும்ப நல வாழ்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சுவாமிஜி, குடும்பம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா குடு ப்ளஸ் இன்பம் குடும்பம். ஒரு குடும்பம் கூட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வாழ்த்தி வாழ்த்தி தான் நம்ம வாழ வேண்டும் சிறப்பாக. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னுவாங்க, குடும்பம் ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்பம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழகமாக இருப்பதும் கோயிலாக இருப்பதும் நாம் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதும் நம்மை வெளியே காட்டுவதும் நம்மளோட குடும்பம் தான். அப்போ மனசார நம்ம என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வாழ்த்தி தான் வாழணும். அது சகோதரன் சகோதரி, அன்னை தந்தையில் ஆரம்பித்து சுவாமிஜி சகோதர சகோதரியில் ஆரம்பித்து உடன்பிறவுலேருந்து எல்லாருமே நம்ம குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வாழ்த்துறோம். அப்போ வாழ்த்து வாழ்த்தி வாழ்த்தி தான் நாம் வாழ்வோம். அப்போ நம்ம வாழ்த்துறோம் அப்படின்போது வாழ்த்தும் போது அந்த தெய்வீக நிலையில் இருந்தால் மனம் அமைதி நிலை இருந்து தான் அந்த வாழ்த்து கொடுக்க முடியும். அப்போ வாழ்த்த வேண்டும் அப்படின்னாவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தையே மாற்றி அமைத்து விடலாம் இந்த வாழ்த்தின் மூலமாக. நமக்கு தீமை செய்தவர்களையும் வாழ்த்தலாம். அதுதான் சொல்ல இன்னல் தருவோம் எதிரிலாக இருப்போர் அனைவரும் வாழ்வும் வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்வார். அப்போ அவர் செஞ்ச தீய செய்கிற நம்மளுக்காக குடும்பத்தில் அதாவது குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்வாங்க. குற்றம் இருக்குதான் செய்யும். ஏன் அப்படின்னா நாம் அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது. நம்மளோட குறைகள் அவர்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்போ நாம் அந்த அளவுக்கு நடந்துருக்கணும்னு அர்த்தம். அப்போ என்னை திருத்துவதற்கு என்னை சுற்றத்தார் உதவுகிறார்ன்ற அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, அவங்கள நம்ம அதே சமயத்தில் நம்ம சுற்றி காட்டும் செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மள கீழே இறக்கிறதுக்கும் செய்வாங்க. அதாவது மனதளவுலையும் உடல் அளவுலையும் அவங்களுக்கு எந்த விதத்தில் நம்மளுக்கு துன்பத்தை கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்களையும் வாழ்த்தி தான் வாழ்ந்து கொண்டே போயிடணும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னா கூட நம்மளோட தீமையை பதிவை விளக்குவதற்காக தான் அவங்கள வாழ்த்துறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சிறப்பாக அந்த வாழ்த்து போய் அமையும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து மாலை வரை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தான் நம்ம தொடர்பு இருந்துகிட்டே இருக்கோம். அதான் சுவாமி சொல்றார், தான் குடும்பம் சுற்றம் ஊர் உழவோர் காற்றும் கடமை முறையே கெடாமல் பால் ஒன்றினால் மற்ற அப்படின்னாரு. இந்த ஐவகை கடமையில் முக்கியமானது எது அப்படின்னா தானுக்கு அப்புறம் குடும்பம் தான். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை ஏதாவது விதத்தில் துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 25 முறையாவது வாழ்த்த வேண்டும்ன்றார். ஒரு மாதத்துக்குள்ளாகவே நம்ம வாழ்த்தி 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 நம்ம வாழ்க்கையில் அவங்களோட மாற்றங்கள் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மனதை நிறைவு பெறும். அப்போ அந்த தெய்வீக நிலையில் இருந்து வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து என்ன பண்ணுங்க, பிரபஞ்சத்தில் பதிஞ்சு நமக்குள்ளே இங்கே நம்ம குடும்பத்தாருக்கும் வந்து சேரும், நம்ம சுற்றி இருக்க சுற்றத்தாருக்கும் வந்து சேரும். அப்போ குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம்னா நிறைய விஷயங்களை நம்ம குடும்பத்துலேருந்து தான் கற்றுக்க முடியும். ஏன்னா அது சுவாமி சொல்லுவார், ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தீங்க அப்படின்னா 7 வகை சம்பத்துகள், உடல் வலிவு, தெம்பு, உடல் உடல் சுகம், வலிவு, சுகம், செல்வம், அப்படி சொல்லி ஒரு 7 சம்பத்துகள் இருக்கும். அந்த 7 சம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 7 சம்பத்து 16 வகை காரணங்களாக ஏற்படும். அந்த 7 வகை சம்பத்தால் 16 வகை காரணங்களும் இருக்கும். அப்போ இதால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முரண்பாடு வரத்தான் செய்யும். ஒரே வயிற்றில் பிறந்த ஒரு தாய் குழந்தைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு ஒரு மாற்றம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த கருமைய பதிவுக்கு ஏற்ற போல. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழ்த்தி 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 தான் வாழும். அப்போ மனதார வாழ்த்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இன்பமாக இருப்பாங்க, நாமளும் இன்பமாக இருப்போம். அப்போ குடும்பம் ஒரு கோயில் அப்படின்னா நம்ம கோயிலில் தான் போய் அதாவது கோயில் அப்படின்னாவே கோ என்றால் பெருசு, இல் என்றால் இல்லம் இருப்பது. இறைவன் இருக்கும் இடம் கோயில், குடும்பத்தில் இல்லத்தரசிகள் இருப்பது இல்லம் அப்படின்வாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லத்தரசி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இல்லத்துக்கே அரசியாக இருப்பார்கள் அப்படின்னா. கணவர் அப்படின்னா கண் ப்ளஸ் அவர். எப்படி கண்ணை வந்து ஒரு இமை காப்பாற்றுறது போல கணவர் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒரு காப்பாற்றி அந்த தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தி செல்வார். அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்த்தி வாழ்த்தி குடும்ப நல வாழ்த்தாக வாழ்த்தும் போது தான் குடும்பம் ஒரு கோயிலாகவும் பல்கலைக்கழகமாகவும் குடும்பம் ஒரு கதம்பமாக இருந்தாலும் அந்த கதம்பத்தில் தான் சில வாசனைகளும் சில அற்புதங்களும் சில பழக்க வழக்கங்களும் நம்ம கற்றுக்குறோம். அப்போ குடும்பத்தில் இருந்துட்டு கற்றுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோங்க, நாமும் அதுலேருந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம். சில விஷயங்கள் முரண்பாடாக அமையும் போது என்ன பண்ணுங்க, அதுலேயும்
ஒரு நன்மை இருக்குது அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த விதத்தில் குடும்ப நல வாழ்த்தாக சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, வாழ்த்தி வாழ்த்தி வாழ்வுன்னு. மனவளக்கலைனாவே வாழ்த்து தான். அந்த விதத்தில் குடும்பத்தில் இருக்கவங்கள வாழ்த்தி, நம்மையும் வாழ்த்தி, எல்லோரையும் வாழ்த்தி, நாமும் வாழ்வோம், மற்றவங்க வாழ வைப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.